நிக்காதக்கா. வேலூர சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இன்னொருதர் வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகன் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையா என்கிறது உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு தெரியும். உண்மையா இல்லையா? உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு தெரியும். சொல்ற புரியும் நினைக்கிறேன். அவன் குற்றம் செஞ்சது உண்மை என்று சொல்லியோ பொய் என்று சொல்லியோ உன்னைய நான் தெளிவுபடுத்துறதுக்கு நான் விரும்பல. ஆனா உன் மகனுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணதேன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவனுக்கு வழியும் பண்ணித்தாரேன். கால் வந்துட்டுவோம். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பெண் கோடி செல்வத்தை ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லிடுவான், பொய் சொல்லிடுவான். என் நகை நட்டெல்லாம் திருடிட்டான்னு சொல்லிடுவான். என்னைய கொலை செய்ய வந்தான்னு கூட சொல்லிடுவான். ஆனா என்னைய கற்பழிச்சிட்டாங்கிற வார்த்தையை மட்டும் அவ சொல்லவே மாட்டான். உண்மையா இல்லையா? சொல்ல மாட்டான். இது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், நம்ம நாட்டினுடைய பண்பாடு. இதை நீ புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லுவேன். கால் ஒன்று சொல்லலாம். அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பேசக்கூடாது. கர்மசாமிக்கு வேண்டாமா? இந்த ஒரு முறையும் காப்பாத்தி வெற்றியாக்கி இனி அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உறவே இல்லைன்னு ஆக்கிருந்தேன். நல்லா இருக்கு. காப்பாத்தி தர மகன் வெற்றி. அதே வேலூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. வாமா, என்னம்மா வாழ்க்கை? கால் வந்துட்டு வா. பொண்ணுக்கு மண்ணுக்கு மரம் பாடுறம்மா. என்ன வேணும் பொண்ணுக்கு? கண்ண மூடி உட்கார். அப்படி இருக்கட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமா, கட்டுமனை என்றால் வீடு. அந்த வீட்டு எல்லைக்குள்ள இடது பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது ஒரு அம்மாள் கோயில் இருக்கா. உள்ள தள்ளி போனா சந்தியிலே ஒரு நாயகர் இருக்கிறாரு. அதையும் தாண்டி போனா கொஞ்சம் நீர்நிலைகளா இருக்கக்கூடிய இடமாக இருக்கு. கால் ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். உன் பிள்ளைக்கு இப்போ மாங்கல்ய பாக்கியத்தை எடுத்து வந்தா போதுமா? நல்ல நீ புரிஞ்சுக்கணும். அவளுக்கு களத்திர தோஷம்னு ஒரு நிலை இருந்து இல்லற வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனை ஆகக்கூடிய தலைவிதியை அடைந்திருப்பவள் அவள். அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி அவளை நல்வழிப்படுத்தி வாழ வச்சுட்டாரன். இந்த புண்ணியம் பெற்றுக்காமா. கர்மசாமிக்கு கடன்களும் வீட்டு துன்பமும் தாங்க முடியலன்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா கடன்? யாரெல்லாம் வந்தீங்க? கால்னு சொல்லலாம். அங்க ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். முனீஸ்வர சாமி எங்க இருக்காருப்பா? பக்கத்துல இருக்காரா? வந்து சடையை விரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் கேட்டேன். வாமா வா, 2 வாரம் கிடக்கலாம். என்ன வேணும்? ஐபிஎஸ்ல சாதகம் வரும். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். அதுல இருந்து 9 மாதத்துக்குள்ள உன் கடன்ல பாதி அடையும். இந்த செல்வத்தை கரவச்சுட்டார். கர்மசாமிக்கு மூணாறு பக்கம் மறையூர். அடுத்து பேச
திருமறைக்காடு அது ஐயனின் வீடு. கால் வந்துட்டு வரலாம். உங்க ஊர்ல நல்ல காப்பி கொட்டை கிடைக்கும் போலுக்க, அருமையா பழுத்து கிடக்கு இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போல ஒரு சொல்லமாட சாமி வராரு, இருக்காரா? ஒரு முக்கில் சொல்லமாட சாமி இருக்காரு, இன்னொரு இடத்துல கருப்பு சாமி பேச்சு தாயெல்லாம் இருக்காங்களே. கால் வந்துட்டு வா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தாயில ஒரு கிலோ எவ்வளோ உங்கள்கிட்ட? உள்ளியா 40 ரூபாய் ஏற்றிட்டீங்களே. பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சொந்தமான நஷ்டமும் மனவேதனையும் குடும்பத்துல பிரிவான மனக்குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும். இருக்கா? இதுக்கு பெரியவங்கெல்லாம் உங்களை அனுசரித்து போகக்கூடிய குணத்துல இல்லை. அதனால கொஞ்சம் மனவேதனைகளும் கடன்களும் பட்டு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். வேற என்ன வேணும்? அது இயற்கையான நோயை தவிர செய்வனையால் வந்தது அல்ல. அதனால மருத்துவத்தை தொடரலாம், அதில் வெற்றியை காணலாம். வரலாம் வரலாம். பாப்பா வீணா குழம்பக்கூடாது. சில பேர்கள் செய்வனு சொல்லியிருப்பான் உனக்கு, நீ அதை நம்பிக்கிட்டு மனவேதனைப்படாத. அது அப்படி அல்ல. வீணா நம்பி உடம்ப கெடுத்துக்கிடாத. நல்லா இருப்போ. கர்மதாமிக்கு மலையாள தேசம் வேலவன் தாவளம். வேலன் தாவளம் என்ன தாவளம்னா? தாவளம்னா தங்கும் இடம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இளவன் தாவளம்னு சொல்லி சபரிமலைக்கு போற இடத்துல ஒரு இடம் உண்டு, தெரியுமா? இளவன் தாவளம். அவ்வளவுதான். நதிக்கும் அதுக்கும் பக்கத்துல, முக்குழி தீர்த்தத்துக்கும் அதுக்கும் இடையில. நீங்க கேரளத்துல விட பத்தனந்திட்டா, எட்டனாத்திட்ட இல்ல, பத்தனாத்திட்டா. சரி, கால் ஒன்று. எட்டனாத்திட்ட கிடையாது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வளர்ந்து இழந்தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கொண்டு நின்ற தமிழ் மன்றமே. உடன் பிறந்தோரால் உள்ள வேதனைப்பட்டு வேதனை அடைந்தாய். இப்ப நீ பெற்றிருக்க கடன்ல இருந்து உன்னை நான் விடுதலாக்கி வாழ வைக்கணும். குடியிருக்க நிரந்தரமான ஒரு இடத்தை தரணும். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? இதா 1 2 3 ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அருமையா போடு, அருமையா ஓடும், வெற்றியா நடக்கும். புரியல? சத்தமா சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லுத நீ. அடிச்சிடும் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பத்தனந்திட்டா வரலாம். நெஞ்சம் இருக்கு துணிவாக. அங்க இருந்து கோலஞ்சேரி போயிடலாமா? போலாம். உங்க பகுதியிலிருந்து போயிடலாம். அதுல போட்டிருக்கு, போர்டு போட்டிருக்கு, அதான் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. என்ன வேண்டும்பா? என்ன வேணும்? என்ன பிரச்சனை? பையனுக்கு வேலைக்கு இன்னும் 1 வருஷ காலம் அவகாசம் இருக்கு. என்ன கடன்களை தீர்க்கிறதுக்கு உனக்கு அதிர்ஷ்டமான ஒரு பணம் வரும். அதுல உன் கடத்தை தீர்த்தார, தொழிலும் வளமாச்சார. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? கேரளத்தில் இருந்து பாப்பா. என்ன வேண்டும் மகனுக்கு? மகனுக்கு
கால் வந்துட்டோம். நீங்களை விட உட்காரலாம். அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்களை கொஞ்சம் பார்த்தேன், ஒரு குழப்பமான மன உடையவர்கள். இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் இன்னும் மனநிலைகளும் கிரக நிலைகளும் சரியாகலை. ஆனாலும் கொண்டு வந்து வச்சு தெளிவா திருத்தி கொண்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டோம். வரலாம். இந்தா வந்து சேரும், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். என்ன பிசினஸ் பாது? என்ன பிசினஸ்? சட்டத்துக்கு உட்பட்டதா? பேச்சுவார்த்தை நடக்கும். அடுத்த வெற்றி ஆகிட்டாங்க. கர்மசாமிக்கு அண்டிமாங்குட்டையாருக்கு கேசினட் உங்க ஏரியாவில் உண்டா? அதுல மிஷின்லாம் ரொம்ப மணக்க கமகமான. உங்க ஏரியா தானே? வாங்க, உன்னை எப்படி அடையாளம் பார்க்கறது? நிறைய லாரி லாரியா ஏற்றி கொண்டு போறாங்களே, உங்க பகுதி தானே அது? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளைய பற்றிய வாழ்க்கை பிரச்சனையும் குழப்பமும் உங்க உள்ளத்துல இருக்கு. அந்த பிள்ளையினுடைய மனநிலையை சீர்திருத்தி உங்களுக்கு உட்பட வச்சா போதுமா? வேற என்ன செய்யணும்? அந்த கடத்தை திருத்தாரேன். ஒருத்தன் ஹெல்ப்புக்கு போவான், ஒருத்தன் இந்தியாவிலே வேலை பார்ப்பான். பக்கத்துல வாமா. 8 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அரிப்பாடு முருகனை போய் பார்த்தியா இடையில? இந்த இன்னொரு தரம் பார்த்து ஓடு. கர்மசாமிக்கு 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 கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி. யாருப்பா கிருஷ்ணகிரி? வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு, நல்ல மறைகள் உண்டு. உங்க பேர் என்ன? கால் வந்துட்டு வாங்க. ஆமா, உங்களை பார்த்தோன்னே ஒரு பாட்டு பாடல, என்ன காரணம்? பக்கத்துல பாட்டு. உங்க எல்லையில 22 கிலோமீட்டருக்கு உட்பட தர்கா எதுவும் இருக்கா? மசூதி எந்த ஏரியா அது? காவிரிப்பட்டினத்துல இருக்கு. உங்க ஏரியாவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம்தான் இல்லையா? அதான் அங்கிருந்து போகும்போதே அந்த தர்காவினுடைய ஸ்தூபி தெரிந்தது. அதான் அந்த பாட்டை பாடல. வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு. நாகூர் கரீம் அண்ணாச்சி பாட்டு. கால் வந்துட்டுவாங்க. தீனூரே நாயகமே மாறலாமா. 2 வருத்தமா தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும், நிறைய பணத்தை இழந்து கடன்பட்ட கஷ்டமும், நிலம் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ இங்க உட்கார். கண்ணு முடிக்காமா? நல்ல இதோ இந்த விரலை பிடி பார்ப்போம். சிக்குன்னு பிடிச்சிட்டு கண்ண முடிக்கா. விட்டுடலாம். பிடையில இருந்து ஒரு பக்கத்து நரம்புல பெண்ட் இருக்கு. அதனால ஒரு பக்கத்து கண் காது சம்பந்தமான 2 போய் இப்படி வரைக்கும், இப்படி வரைக்கும் இருக்கா. இந்த வலி மருத்துவத்தால் தீரும், அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று உத்தரவு. என்ன அவங்க சொல்லக்கூடிய மருத்துவத்திலே சரியாயிரும். ஆயுர்வேதிக் சித்த வைத்தியம் சம்பந்தமான தடவு முறை மருத்துவத்திற்கு சரியாயிருவேன். கால் சொல்லலாம்.
கேட்கணுங்க. முதல்ல யாரு கேட்கா? வேற என்னடா வேணும் தம்பி? இந்தா கடலை தின்னு தாரேன், புண்ணியமா வாழ வைக்கிறேன். இந்தா மகளே, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் உயர்வாய். முருகா, கர்மதாமிக்கு தர்மபுரி. கொஞ்ச நேரம் சாய் குடிக்கலாக்கா? இனிக்காது, நீங்க குடிக்கக்கூடாது, தப்பு, தொற்றக்கூடாது. தம்பி நான் படித்தேன் காஞ்சி இலை சீன்ச்சான் வேண்டாம். கணவன் மனைவி தர்மபுரி, கணவன் மனைவி கால் வந்துட்டுவாங்க. முனீஸ்வரா, என்ன முனீஸ்வரா? முனீஸ்வரா, மாரியம்மா. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? காளியாத்தா. 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு எல்லைக்குள்ள இருக்காள முனீஸ்வர சாமி ஒருத்தர் இருக்காரு. ஆடிட்டு வருமே ஒரு தானே. கால் வந்துட்டுவாங்க, டிங் டிங். இன்னொருத்த கால் வந்துட்டுவாங்க. உட்கார். அடிக்கடி சில சமயத்தில் உனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப பவரா அடிக்கி, படபடக்கு. உனக்கு தர வேண்டிய சொத்துல இளைஞல் பண்ணக்கூடியவங்க மொத்தம் 3 பேர். 3 பேர்ல ஒருத்தன் உங்களுக்கு வசப்படுத்தி வருவார். 2 பேர்கள் வில்லங்கம் பண்ணி பணம் மட்டும் தருவேன் என்று சொல்வார். ஒருத்தரால் மாந்திரிகத்தால் செயல்படப்பட்டு மதிமயக்கமாகி செத்தாலும் இந்த பயவுகளுக்கு கொடுக்க கூடாது அப்படி முடிவெடுத்திருக்கிறாங்கோ. அந்த மனதை கல்லை கரையாக்கி உனக்கு தர வேண்டிய சொத்தை தர வைக்க. பணம் வேணுமா, நிலம் வேணுமா? ஒரே வார்த்தையா சொல்லலையே, இன்னொரு தர கால் வந்துட்டுவா. இப்ப சொல்லு, பணம் வேணுமா, நிலம் வேணுமா? நிலம் வேணும். மாற மாட்டிய, மாற மாட்டிய. ஏன்னா ஒப்பன் பணம் தான் தரணும்கா, நிலம் தான் வேணும். பிடியிலிருந்து மாற மாட்டிய. 3 முறை என்னைய பார்க்கவா, 3வது முறையில் மனம் இறங்கி உனக்கு ஒரு இடத்தை தருவான். வா, வெற்றியாகி தரேன். அவன் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணுவான், சந்தோஷமா இருப்பான். தயங்காமல் வந்து சேரு. சென்று வா. கர்மசாமிக்கு வாடா தம்பி. ஏலே சோமா இருக்கியா? கல்லுன்ட்டு வா. என்ன நொந்துகிட்டு இருக்க? பெரிய பாடம் இருக்கு. என்ன விலைக்கா வாங்கிருக்கிய? என்ன கட்டாயப்படுத்திக்கிட்ட தம்பி? யாருக்காவது வீட்டுல ஆபரேஷன் நடந்துச்சா? எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவாயிருக்கு? கால் வந்துட்டு வா. உன்னாளுக்கு இன்னும் 1 நாள் தான், 4 நாள். ஒரு நாள் எண்ணிக்க வேண்டியது நம்ம போயிருந்தானே. நிச்சயமாக இப்பிறவியில் உனக்கு அறுவை சக்தி உண்டு மகனே. அதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீ தெளிவடைந்து வருவாய். வேற என்ன வேண்டும்? இந்த உன் தொழிலை உருவாக்கி தர. 37 நாட்களில் உனக்கு முன்னேற்றமும் பணமும் நிறைய கிடைக்கும். சென்று வா. கர்மசாமிக்கு ராஜபாளையம். ராஜபாளையம் ராஜபாளையம் நான் வர்றேன். நம்ம போலாமாங்க? தேனி குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள், ராஜபாளையத்திலிருந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க. வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராத நிலை அனுபாவம் கொண்டு
தங்க மாரியம்மாளா முத்து மாரியம்மாளா எங்க இருக்கா? எங்க இருக்கிறா? உங்க எல்லைக்குள்ளே இருக்கிறாளோ? என்ன அந்த ஏரியால சொல்லமான சாமி கருப்புசாமி எல்லாம் நிறைய இருக்கா? சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். இதுவரை உள்ள பாவ ஜென்மங்கள்லாம் நீங்கி தெளிவடையக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. அதனால இந்த வருடம் தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். மாரியம்பாள்னு பேர் விட்டுருத. காலம் என்னடா என்ன இருக்கிய? இந்தா மகளே, வா பக்கத்துல. இந்த கனியே பிள்ளை கனி ஆகும். இன்று இரவே சாப்பிட்டுக் கொள்வாயாக. இந்தாப்பா, உனக்கு இன்னும் ஒரு அடித்தலான வருமானத்தை உருவாக்கி ஒரு தொழில் பார்த்து தாரேன். இருக்க வருமானம் பெருகும். இந்தா, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். உள்ள பணம் தந்திருக்கனே. என்னடா பிள்ளை, உன் கடன்லாம் தீர்ந்து நிம்மதியாயிருவீங்க. கொஞ்சம் பொறுமையா என்னைய 3 முறை பார்க்க வந்தா எல்லாமே சரியா போயிருக்கு. வெற்றி அடையுங்கள், வாழ்க. அதே ராஜபாளையத்து எல்லை. வாடா காவி வஸ்திர தம்பி, சோமா இருக்கேன். எந்த ஊர் உனக்கே? அப்படியா? ஜெய் ஆச்சனையா. உனக்கு உத்தரவா அவனுக்கு உத்தரவா? கூட பிறந்தானா? புழுனிப்பேல நீ? உனக்கு கூட பிறந்தானா? அப்படியா? நீ தான் அண்ணனா? எனக்கு நம்பிக்கை இல்லையே. வளர்த்தியா? இவன் தானே இருக்கான். சரி, இருக்கு விடு. யார் அம்மாத்தியா? புக்காரி புது சேலக்காரி. சேலக்காரின்னு ஒரு அம்மா வராளா? எங்க இருக்கா? உங்க தெய்வம் அது. கால் விட்டு வாங்க. மகாராஜன் கல்யாணம் முடிச்சிட்டியாடா? மனைவி எங்கடா இருக்கா? பக்கத்துல வாடா. என்னடா வேணும் உனக்கு? அங்க தள்ளிடு. என்ன செய்யுது? ரொம்ப வருத்தப்பட்டு பக்கத்துல வாக்கா. உன் பேர் என்னக்கா? ராதா. நீ கிறிஸ்தவனாடா? இன்னும் ஒரு வருஷம் போ. 31,000ல. அப்ப இன்னொன்னு போற 32,000லாடா. கண்ண முடுக்கா. இந்த விரல பிடி பார்ப்போம். சிக்கனு பிடி. ஒரு விரல பிடிச்சா போதுமே. காலில் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க. நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. உட்காருமா. இந்த அம்மா உடம்புல ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆட்டு அவங்கள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடல் நோயை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொலுக்குன்னு படுக்க வைக்கி. எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் நார்மலா இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்கு. ஆனா உடல்நிலையில நோய் இருக்கிறதாகவே இவங்க பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால மாந்திரிகத்தை பார்த்தால் பேய் விலகுன்னு பார்த்தோம், அதுலயும் குணமாகல. கோயில போய் வேண்டுதலை பண்ணி பார்த்தா பூ வச்சு பொங்க வச்சு எல்லாம் வச்சோம், அதுலயும் சரியாகல. நல்ல கோடாங்கி அடிச்சு பார்த்தா அதுலயும் தெளிவாகல. இது என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. தம்பி, இது செய்வனே இல்லை, இது ஆவியும் இல்லை, இது பேயும் இல்லை. மனுஷன் என்னவோ நல்லவன் தான், அவன் மனசுல தாண்டா பேய் இருக்கு. மனதுல ஒரு அதிர்ச்சி நோய் வந்துருச்சு. புரியுதா? சைக்காலஜி எஃபெக்ட். அதனால இவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே தன்னை அறியாம சோர்வா இருக்கிறத மாதிரியும், ஒன்னாட்ட ஒன்னா செய்த மாதிரியும், யாரோ வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்றத மாதிரியும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஓ ஓ ஓன்னு கத்துக்கிட்டு அலையும். இதுதான் விஷயம். இதை குணமாக்கிறதுக்கு எத்தனையோ முடிவு எடுத்தும் நடக்கவில்லை. நம்ம கட்டி வச்சிருவோம். ஏன் கவலைப்படுகிறீர்? காலைல வந்துட்டு வாங்க. புரியுத? என்ன புரியுது உங்களுக்கு?
இந்த நோயை சரியாக்கி தெளிவான ஆளா ஆக்கி தந்துடுறேன். 7 முறை என்னைய பார்க்கணும். என்ன காப்பாற்றித்தாரேன். பக்கத்துல வாமா. இன்னையிலிருந்து உன் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி விலகிடும். வெற்றியாரு பக்கத்துல வா. நல்லா இருப்பா. எத்தனை ஏத்தனாலும் சாமிகிட்ட பொறுமையா இருந்து சாதிச்சிடணும்னு பல்லையை நெல்லையும் கடிச்சுக்கிட்டு இருந்துட்டான் பாரு. கெட்டிக்கார பேடா. அடுத்த வாரம் வரும்போது சரக்கு கொண்டு வந்துடுடா. என்ன? சரி, நல்லா இருக்குப்பா. கர்மசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரும்? பையன் வாழ்க்கை. எனக்கா ஏப்பா உங்களுக்கு ராஜபாளையமா வேற ஊரா? உன் வீட்டு பக்கத்துல எதுவும் ஹோட்டல் இருக்கா? டீ கடையா ஹோட்டலா? ஹோட்டல் இருக்கோ? எங்களை உங்க வீட்டு தெருவில் இருக்கு. அதானே பார்த்தேன். ஒரு பாலத்தை தாண்டி உங்களுடைய தெரு, அந்த முறையில் ரைட் சைடில் உங்கள் ஹோட்டல், அதுக்கு அடுத்து தாண்டி போனால் உங்கள் வீடு. கரெக்டா? கால் வந்துட்டு வாங்க. என்ன நொல்ல வேற என்ன? உன் பையன் பேர் என்ன பேருப்பா? சாமி ஐயப்போன்னு சத்தம் போட்டனே கேட்டுச்சா உங்களுக்கு? சாமி ஐயப்போன்னு சத்தம் போட்டனே கேட்டுச்சா? உன் பையன் மணிகண்ட பெருமாள். என்ன உழைக்கான்? அவன் உழைப்புக்கு மீறி கையில நிறைய பணம் இருக்கு. அது எங்க இருந்து வச்சு நினைக்காது கேட்டியா நீ? கேட்கல. ஏன் வரவு சொல்ல உங்ககிட்ட சொல்றது இல்லை? தனிக்காட்டு ராஜாவா வரதாக ஐயா காலில் விட்டு வாங்க. என்னன்னு கேட்ட வேண்டாமா? பையனுடைய நடவடிக்கையில கொஞ்சம் தவறுகள் இருக்கு. என்ன? அவன் இல்லாட்டா அரசாங்கத்துக்கு நிறைய நஷ்டங்கள். அவனை வச்சுதான் கொஞ்சம் லாபமா டாஸ்மாகே ஓடுது. அவனுடைய மனநிலைகளை கொஞ்சம் பார்த்தேன். நட்புகள் சரி கிடையாது. என்ன? ஆனா இப்போ அவனுக்கு வாழ்க்கையை புதுமைப்படுத்தி தரணும். வேற என்ன செய்யணும்? நான் புதுமைப்படுத்தி தரணும்னு சொன்னேனே, அதை பத்தி ஏதாவது நீங்க கேட்டீங்களா? கேட்கலையே. வாழ்க்கையில சில பேர்கள்ட்ட பழகி கொஞ்சம் அனுபவப்பட்டு பழமையா இருக்கான். அதனால அடுத்த கல்யாணம் முடிச்சு அவனை புதுமையா கொண்டு வரணும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கால் விட்டுவான். என்ன பிள்ளைகள் இருக்க. அதனால அவனுக்கு இந்த வருஷம் ஐப்பசி மாதத்துக்குள்பட நல்ல ஜாதகமா கொண்டு பூர்த்தி வச்சு கார்த்திகை மாதத்துல இலக்கட்டு தலைக்கட்டு பூக்கட்டை உருவாக்கி தை மாதத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அடுத்து கூட ஒரு வண்டி எடுத்து ஓட்டுவான். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான். எனது பெயர் கருப்பசாமின்னு பேர் வைக்கான். இதோ ஆம்பளை பிள்ளைய இறங்கி வந்துட்டானே. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாடா? பிறகு பார்க்கலாம். இங்க பூங்க. கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்சுக்கடா வாங்கக்கா. கோபி மாபாரதத்தின் கண்ணா, கணவன் மனைவி மாய கலையில் மன்ன. ஏக்கா சோமா இருக்கா? கால் வந்துட்டாங்க. சந்தவன் நீ அல்லவா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சம் ரமணா. ஐயப்பா யார் நீங்க? கருப்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார்? பக்கத்துல இருக்கிறாரா? வந்திருக்கிறார். என்ன வேண்டும்? 2 இடத்துக்கு கேள்வி கேட்டுக்கலாமா? என்ன வேணும்? போடலாம். கொஞ்சம் கண்ணை மூடு பாக்குறேன்.
இந்தாப்பா, அது போடுறதுக்கு அரசு உனக்கு உதவி செய்யும், தாராளமாக செய்யலாம். நிறைய பணங்கள் நஷ்டமானதெல்லாம் திரும்பி உனக்கு வெற்றியாக கிடைக்கும். வேற என்ன வேணும்? எல்லாம் ஒற்றுமையாக்கி தரேன். 3 மாதம் பொறுமையா இருக்கு. போயிட்டு வாங்க. அடுத்து கணவன் மனைவி அடுத்து பேசுவோம்.